நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் இறுதிக்கட்ட ஷாப்பிங்கில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். நெல்லை, வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தங்களுக்கு தேவையான பொருட்களை மக்கள் வாங்க குவிந்து வரும் நிலையில் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். அவரிடம் விவரங்களை கேட்கலாம். வணக்கம் செல்வராஜ். தற்போது நெல்லை மற்றும் வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீபாவளி பண்டிகையொட்டி பொருட்களை வாங்குவதற்காக மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்கள். நிஷ்மா வினோத், நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவதை ஒட்டி தங்களுக்கு தேவையான ஆடைகள், பட்டாசு மற்றும் பலகாரங்களை வாங்குவதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டிக் கொண்டு வருகிறார்கள். மேலும் தங்கள் வீடுகளுக்கு தேவையான பலசரக்கு ஜாமான்களை வாங்குவதிலும் நெல்லை டவுனில் உள்ள வடக்கு ரத வீதி பகுதியில் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டிக் கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் கடந்த சில நாட்களாகவே திருநெல்வேலி மாநகரம் மற்றும் மாநகர ஆகிய இரண்டு பகுதிகளிலும் கனமழை பெய்ததன் காரணமாக பொதுமக்களால் வெளியே வர முடியாத சூழ்நிலையாக இருந்துள்ளது. இந்த நிலையில் இன்றுதான் தற்போது இந்த மழை என்பது சற்று ஓய்ந்த நிலையில் பொதுமக்கள் தங்களுடைய குழந்தைகளை அழைத்துக் கொண்டு குழந்தைகளுக்கும் தங்களுக்கும் தேவையான ஆடைகள் மற்றும் பலகாரங்கள் மற்றும் பட்டாசுகளை வாங்குவதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். குறிப்பாக நெல்லை டவுன் என்றாலே வடக்கு ரத வீதி பகுதியில் அதிகமான ஜவுளி கடைகள் மற்றும் நிறைந்துள்ள பகுதியாகும். ஆகவே இந்த பகுதிக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டுமில்லாமல் பல்வேறு அண்டை மாவட்டத்திலிருந்தும் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான ஆடைகளை வாங்கிக் கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இன்று விடுமுறை நாள் என்பதன் காரணமாக தங்கள் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு தங்கள் குழந்தைகளுக்கு தங்களுக்கும் தேவையான ஆடைகளை வாங்குவதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டிக் கொண்டு வருகிறார்கள். மேலும் தற்போது இப்போ நேரடியாக பார்க்கலாம், ஃபேன்சி ஸ்டோர் என சொல்லக்கூடிய அந்த சாலையோர பகுதியில் பெண்களுக்கான அந்த அழகு சாதனங்கள் விற்பனை செய்யக்கூடிய பகுதியிலும் தற்போது பெண்கள் மிக அதிகமாக குவிந்துள்ளார்கள். அதே போல அந்த பாதசாரி குறிப்பாக அந்த கடைகள் முழுவதுமே தற்போது அங்குள்ள வியாபாரங்களும் களை கட்டி உள்ளது. பலர் தங்களுடைய அந்த சாலையோர பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக கடைகளிலும் அவர்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டிக் கொண்டு வருகிறார்கள். வடக்கு ரத வீதி முழுவதுமே தற்போது பொதுமக்களின் தலையாகவே காட்சிகளை அளித்துக் கொண்டிருக்கிறது. வடக்கு ரத வீதி பகுதி முழுவதுமே பல்வேறு இடங்களிலிருந்து வரக்கூடிய பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான ஆடைகளை வாங்கிக் கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் கடந்த 4 நாட்களாக கனமழையின் காரணமாக பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களில் வாங்குவதில் பெரும் சிரமம் அடைந்த நிலையில் இன்று காலையிலிருந்து தற்போது மழை இல்லாத காரணத்தினால் தங்களுக்கு தேவையான ஆடைகளை வாங்குவதில் பொதுமக்கள் ஆர்வம் காட்டிக் கொண்டு வருகிறார்கள். பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளை கையில் தூக்கிக் கொண்டும் தலையின் மீது வைத்துக் கொண்டும் தங்களுக்கு தேவையான அந்த ஆடைகளை வாங்குவதும் தங்களுக்கு தீபாவளிக்கு தேவையான பொருட்களை வாங்குவதிலும் ஆர்வம் காட்டிக் கொண்டு வருவதை நம்ம நேரடியாகவே பார்க்கிறோம். மேலும் பலர் தங்களுடைய அந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய பொதுமக்களும் தங்களுக்கு தேவையான சிறிய குழந்தைகளுக்கான தேவையான அந்த ஆடைகளை வாங்குவதிலும் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். ஏனென்றால் நேரம் செல்ல செல்ல அந்த சாலையோர பகுதி கடைகளில் குறிப்பாக பாதி விலைக்கு என்பது விற்பனை செய்யப்பட்டு வரக்கூடிய பொருட்களையும் பொதுமக்கள் ஆர்வமாக வாங்குவார்கள். மேலும் இரவு நேரங்களில் இதுக்கு தகுந்த மாதிரி இளைஞர்கள் நேரடியாக தங்களுக்கு தேவையான அந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டிக் கொண்டு வருகிறார்கள். இது குறித்து ஒரு சாலையோர கடை அமைத்துள்ள ஒரு ஐயா, வணக்கம். நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட்டு வடக்கிறதுல எந்த மாதிரியான வியாபாரங்கள் நடந்துட்டு இருக்கு? குறிப்பாக இந்த இரவு நேரங்களில் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மிக அதிகமாக வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு பொருட்களை வாங்கிட்டு வராங்க? ஐயா, இப்போ பனியன் சட்டி, சாரம், நைட்டி இதான் இந்த வடக்கு ஃபேமஸ். இது இங்க விலை ரொம்ப கம்மியா கொடுக்கறனால மக்கள் அதிகமா கூடுவாங்க. எல்லாமே கஷ்டப்பட்டவங்க அந்த போனஸ்லாம் நைட் வாங்கிட்டு வருவாங்கல்ல, அந்த ஒர்க் ஷாப் அவங்க நம்ம வடக்கு ரொம்ப விரும்பி வருவாங்க. பாதுகாப்புல கரெக்டா இருக்கு. இளைஞர்கள்லாம் சாரம், டி ஷர்ட், இந்த ஷார்ட்ஸ் அதிகமா விரும்பி வாங்குவாங்க. விலை ரொம்ப கம்மியா கொடுக்கறனால வடக்கு மக்கள் அதிகமா வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா நாளை தீபாவளியை வச்சுக்கிட்டு பெண்கள் மிக அதிகமாக இப்ப இரவு நேரங்களில் தங்களுக்கு தேவையான பொருட்களையும் ஆடைகளையும் வாங்கிட்டு வராங்க. இந்த வியாபாரம் எவ்வளவு நேரம் இருக்கும்? இரவு மூலம் இருக்குமா, அதிகாலை வரை? இன்னைக்கு மக்கள் கூட்டம் 2 மணி வரைக்கும் இருந்தா 2 மணி அங்க இருப்போம். பெண்கள் எத்தனை மணி வரைக்கும் வராங்க? இந்த கம்பல், இந்த லிப்டிக் ஜாமான் நைட்டு தான் வாங்க வருவாங்க. பெண்களுக்குள்ள ஜாமான் நைட்டு தான் போச்சு வேலை பார்க்காங்க. பெண்கள் கடையில் வேலை பார்க்க பெண்கள் நைட்டு தான் வருவாங்க. அதனால இவங்களுக்காக 2 மணி நேரம் உட்காந்து இந்த கவரிங் ஜாமான், இந்த லிப்டிக்கு இந்த மாதிரி ஜாமான் ஃபுல்லாக அங்கே விற்பனை. நைட்டி குறிப்பா நைட்டி விற்பனை ஆகும். இப்ப சரியாக 10 மணிக்கு மேல அதிகாலை வரை இளைஞர்கள் கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு இருக்கும் நெல்லை டவுன்ல? ஐயா, இப்போ 3 வருஷமா அவ்வளவு கூட்டம் கிடையாது. 12 மணி 1 மணிக்கு அடங்கிரும். இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியல. இளைஞர்கள் அதிகமா இருக்காங்க. கூட்டம் எப்படி சுத்த போறாங்கன்னு தெரியல இளைஞர்கள். என்ன காரணம்? கடந்த ஆண்டுல இரவு நேரங்கள்ல வராதுக்கு என்ன காரணம்? அது இந்த கொரோனா பாதிப்பு இருந்துச்சுல ஐயா, கொஞ்சம் கொரோனா பாதிப்பு இருந்துச்சு. இந்த ட்ரிப்பு கொஞ்சம் தளர்ந்துருக்குல்ல, இந்த ஜிஎஸ்டிலாம் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. அதனால இந்த இளைஞர்கள்லாம் இந்த சம்பளங்கள் இந்த ஒர்க் ஷாப்ல வேலை பார்க்கவங்களும் நைட்டு வருவாங்க. வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
குறிப்பாக அவர் தெரிவித்தது போலவே நடுத்தர பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களாக இருக்கிறார்கள். இவர்கள் தங்களுக்கு சொல்லுங்கம்மா, நீங்க எங்க இருந்து வரீங்க? குறிப்பாக இந்த இரவு நேரங்களில் நேரடியாக இந்த இறுதிக்கட்ட ஷாப்பிங் பண்ற எப்படி பாக்கீங்கம்மா? என்னதான் அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்தாலும் அந்த லாஸ்ட் மினிட்ல எடுத்தாலும் ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குது. நாங்க காந்தி நகர்ல இருந்து வரோம். இப்போ பாத்தீங்கன்னா பெண்கள் இதற்கு முன்பாகவே தங்களுக்கு தேவையான ஆடைகளையோ மற்ற பலகாரங்கள் மட்டுமே செய்யலாம், குறிப்பாக வாங்கக்கூடிய வழக்கமா இருக்கு. ஆனா நாளை தீபாவளி வச்சு பெண்கள் மிக அதிகமாக கூட்டங்கள் வந்துட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? நீங்க என்ன பொருளாங்க மேக்ஸிமம் காலையில எல்லாம் செஞ்சு முடிச்சு இதுக்காகவே காலையில 7:30 முடிச்சுட்டு வராங்க. அதா கூட இருக்கலாம். ஐயா சொல்லுங்க, எந்த அளவுக்கு இப்ப இரவு நேரங்களில் ஷாப்பிங், இதுதான் இறுதிக்கட்ட ஷாப்பிங், ஏன்னா நாளை காலையில தீபாவளி கொண்டாடக்கூடிய சூழ்நிலை, எந்த அளவுக்கு பொருட்களை வாங்க வந்து? அது என்னதான் ட்ரெஸ் எடுத்தாலும் கடைசி நேரத்தில் கொஞ்சம் எடுக்கிறது ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏதாவது வித்தியாசமா கிடைச்சிடாதா அப்படின்னு, அதனால இரவு நேர ஷாப்பிங் வர்றது கொஞ்சம் இதமா இருக்கு. இந்த மழை இல்லை, அதனால கொஞ்சம் அதிகமா சுத்தி பார்த்து வேற ஏதாவது வித்தியாசமா கிடைக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்காக பஜாருக்கு வந்திருக்கோம். வினோத், நீங்க நேரடியாவே கேட்டிருந்தீங்க, நம்ம இதைதான் தெரிவித்துக் கொண்டு வந்தோம். ஏன்னா கடந்த 4 தினங்களாக மிகப்பெரிய கனமழை பெய்ததன் காரணமாக இங்கு பொதுமக்கள் நேரடியாக தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் பெரும் சிரமம் அடைந்த நிலையில தற்போது இன்று காலையிலிருந்து மழை என்பது பெய்யாத சூழ்நிலையில தற்போது தேவையான இந்த தீபாவளிக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் மிகவும் ஆர்வம் காட்டிக் கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே கடந்த முறை வியாபாரிகள் தெரிவித்த போது இந்த மழை காரணமாக தங்களுடைய வியாபாரம் என்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்த நிலையில இன்று காலையிலிருந்து மழை என்பது திருநெல்வேலி மாநகர் மற்றும் மாவட்ட பகுதியிலும் முற்றிலுமாக இல்லாத காரணத்தினால தீபாவளியை சந்தோஷமாக கொண்டாடுவதற்காக இறுதிக்கட்ட ஷாப்பிங் செய்வதற்காக பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொண்டு தங்களுடைய வீடுகளுக்கு செல்லக்கூடியதை நம்ம நேரடியாக பார்க்கிறோம். வினோத், தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் நெல்லையில் புத்தாடைகள் மற்றும் பட்டாசுகளை வாங்குவதற்காக பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்து வருகின்றனர். விற்பனை அமோகமாக நடைபெற்று வருவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். களத்திலிருந்து நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.